சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு பாடல் உருவாக்கத்திலும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கும். குறிப்பாக ஹிட்டான பாடல்களுக்கு பின்னால் பல கதைகள் இருக்கும். அந்த வகையில் 24 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்படும் பாடல் பதிவின் போது நடந்த சுவாரஸ்ய சம்பவம் குறித்து பார்ப்போம். கடந்த 1998ஆம் ஆண்டு லிவிங்ஸ்டன் கௌசல்யா நடிப்பில் உருவான சொல்லாமலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார் சசி. இவருடைய இரண்டாவது படம் ரோஜா கூட்டம். ஸ்ரீகாந்த், பூமிகா நடித்த இந்த படம் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்துக்கு பரத்வாஜ் இசையமைத்தார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றன. குறிப்பாக ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ பாடல் பெரிய அளவில் ஹிட்டானது. இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பாடல் உருவாக்கத்தின் தொடக்கத்தில் அதன் பல்லவி ஆப்பிள் பெண்ணே என்று இல்லையாம், மாறாக வேறொரு வார்த்தையை எழுதியிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. பின்னர் பாடலில் ஆப்பிள் பெண்ணே வார்த்தை எப்படி சேர்க்கப்பட்டது என்பது குறித்து இயக்குனர் சசி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இது தொடர்பாக இயக்குனர் சசி அளித்த பேட்டியில், ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதினார். இதில் தொடக்கத்தில் அல்வா சிலையே நீ யாரோ என எழுதினார். பின்னர் ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ என எழுதினார். நான் அவருடன் பணியாற்றும் முதல் படம் என்பதால் எதையும் சொல்லாமல் வந்துவிட்டேன். ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ என்றுதான் எழுதியிருந்தார். ஆனால் அதில் எனக்கு திருப்தியில்லை. அவர் எழுதி 15 ஆகிவிட்டது. ரெக்கார்டிங் நடக்கிறது. ஸ்ரீனிவாஸ் பாடுகிறார். அப்போது நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் சாரிடம் சென்று, சார் சரணம் பாட வச்சிருக்கீங்க, நான் போய் பல்லவி மட்டும் வேற வாங்கிட்டு வரேன் என்று கூறி சென்றேன். அப்போது பிசிஓ தான். அப்போது வைரமுத்துக்கு ஃபோன் செய்தேன். அவர் உதவியாளர் எடுத்தார். வைரமுத்துவிடம் கொடுத்தார். என்னையா பிரச்சனை உனக்கு என்று வைரமுத்து கேட்க, சார் எனக்கு முதல் வரி மட்டும் சிக்கலாக இருக்குது என்றேன். சரி, என்ன டியூன் பாடு என்றார். உடனே நான் தானா தானா நனனா என டியூன் பாடினேன். உடனே அவர் அங்கிருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஓகேவா என கேட்டார். உடனே நான் சார் இது போதும் சார் என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு ஓடினேன் என சம்பவத்தை விளக்கியிருக்கிறார் இயக்குனர் சசி. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.